உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாகவே இம்மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார்கள். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பாகியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் பார்ப்பதால் குடும்பத்தில் மன நிறைவு நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி களைகட்டும். களத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும். ஜென்மராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். பாகியஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று திகழும் இந்த தருணத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகளுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். உத்தியோகம். இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான நிலைகளில் வலம் வருவதை விட உத்தியோகத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய மாதமாகும். உங்கள் தனித்திறமையை வெளிக்கொண்டுள்ள ஏற்ற மாதமாகும். உங்கள் உண்மையான உழைப்பிற்கு நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களும் உங்களுக்கு மரியாதை காட்டி ஒத்துழைப்பார்கள். தசாபக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த நிறுவனத்தில் மிக நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருப்போருக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். தற்காலிக வேலைகளில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் பெற்று தருவார் சனி பகவான். தொழில், வியாபாரம். தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சனி பகவானின் ஆதிக்கத்தில் தான் உள்ளது. சுக்கிரன், குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று திகழும் இம்மந்த மாதத்தில் சனி பகவானும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் வர்த்தகத்துறை சிறந்த முன்னேற்றத்தை அடைய உள்ளது. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாம். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு திறமையுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடையலாம் என கிரகநிலைகள் உறுதியளிக்கின்றன. சில்லறை வியாபாரிகளுக்கு கூட குறைந்த வட்டியில் நிதியுதவி கிடைக்கும். பெரிய தொழிலதிபர்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற அதிர்ஷ்டகரமான மாதமாகும் இந்த புரட்டாசி மாதம். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு அரிய வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம், வாய்ப்பும் வசதியும் உயரும். மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு ஆதரவாக வலம் வருகின்றன கிரகங்கள். மக்களிடையே செல்வாக்கும் மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. உங்கள் மீது வழக்குகள் இருந்தால் நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்தில் பதவியொன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் கல்விக்கு அதிபதியான புதன் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்கிறார். கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும். குடும்ப கவலைகள் படிப்பை பாதிக்கும். ஒரு சிலர் ஆசிரியர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும். உணர்ச்சி வசப்படாமல் வகுப்பில் கவனமாக இருத்தல் வேண்டும். விவசாயத்துறையினர். சூரியனும் செவ்வாயும் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. சுக்கிரனும் குருவும் சாதகமாக இருப்பதால் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது. உங்கள் உழைப்பிற்கும் குறைவில்லை. ஆயினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருப்பதும் கடினம். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். பெண்மணிகள். குரு மற்றும் சுக்கிரனின் பூர்ண சுபபலத்தின் தன்மைகளை இம்மாதம் நீங்கள் அடைவது உறுதி என கூறுகிறது ஜோதிடக்கலை. திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது உறுதி. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலையில்லாத மாதமாகும். ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும். பரிகாரம். காலை மாலை இரு வேளைகளிலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பூஜிப்பது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்மதனங்கள் 4 காலை முதல் 6 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.